OpenFOAM ஐ பயன்படுத்தி lid-driven cavityயில் ஒரு turbulent flow-ஐ செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு காட்டப்போவது OpenFOAM-இல் turbulent case-ஐ தீர்ப்பது, ParaView-ல் streamline-களை plot செய்வது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு பதிப்பு 12.04, OpenFOAM பதிப்பு 2.1.1, ParaView பதிப்பு 3.12.0 ஐ பயன்படுத்துகிறேன். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய டர்புலன்ஸ் மாடலிங் பற்றிய அடிப்படை அறிவும் ஒரு lid-driven cavityயில் flow-ஐ எப்படி தீர்ப்பது என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்க்கவும். ஜியோமெட்ரி மற்றும் பவுண்டரி கண்டிஷன்களில் இந்த சிக்கல் அடிப்படை நிலை டியூட்டோரியலில் விவாதிக்கப்பட்ட lid-driven cavity சிக்கலுக்கு ஒத்ததாகும். OpenFOAM டைரக்டரியில் இந்த சிக்கல் PicoFOAM சால்வரில் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது என்பதை கவனிக்கவும். பவுண்டரி கண்டிஷன்கள் lid velocity u = 1 m/s ஆகும். ஒரு ரெனால்ட்ஸ் நம்பர் Re = 10,000க்கு இதை நாம் தீர்க்கிறோம். PicoFOAM எனப்படுகின்ற நியூட்டனியன் fluid-இன் incompressible turbulent flow-க்கு ஒரு transient solver-ஐ நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போது Ctrl+Alt+T கீகளை ஒன்றாக அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறப்போம். டெர்மினல் விண்டோவில் டைப் செய்க ரன், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் டியூட்டோரியல்ஸ், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் incompressible, பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் PicoFOAM. இங்கு F கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க ls, பின் என்டரை அழுத்தவும். les மற்றும் ras என்ற இரண்டு போல்டர்களை இங்கு நீங்கள் காணலாம். ரெனால்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் எனப்படுகின்ற ras போல்டர்னுள் நமது சிக்கலின் செட்டப் உள்ளது. நமது போல்டரின் பெயர் cavity. இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் ras, பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க ls, பின் என்டரை அழுத்தவும். நீங்கள் cavity போல்டரை காணலாம். இதை நான் இப்போது துடைக்கிறேன். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் cavity, பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க ls, பின் என்டரை அழுத்தவும். 0, கான்ஸ்டன்ட் மற்றும் சிஸ்டம் என்ற மூன்று போல்டர்களை நீங்கள் காணலாம். 0 டைரக்டரியினுள் இருக்கின்ற ஃபைல்களினுள் இனிஷியல் கண்டிஷன்கள் குறிப்பிடப்படுகின்றன. 0 டைரக்டரியினுள் இருக்கின்ற ஃபைல்களை நாம் காண்போம். இதை செய்ய கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க சிடி ஸ்பேஸ் 0, பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க ls, பின் என்டரை அழுத்தவும். எப்சிலான், k, nut, nu tilde, pr மற்றும் u என்று ஃபைல்கள் பெயரிடப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். இன்லெட் பாராமீட்டர்கள் மாறாத வரைக்கும் இந்த ஃபைல்கள் முன்னிருப்பாக வைக்கப்பட வேண்டும். மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட வேண்டுமெனில் இந்த மதிப்புகளை கணக்கிட Simulating Flow in a Channel Using OpenFOAM குறித்த டியூட்டோரியலை பார்க்கவும். இப்போது டைப் செய்க சிடி ஸ்பேஸ் ... பின் என்டரை அழுத்தவும். இதை நான் துடைக்கிறேன். கான்ஸ்டன்ட் போல்டரை திறப்போம். இதை செய்ய டைப் செய்க சிடி ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட், பின் என்டரை அழுத்தவும். இப்போது டைப் செய்க ls, பின் என்டரை அழுத்தவும். இதில் பிளாக்மெஷ் டிக்டினுள் கேஸின் ஜியோமெட்ரியை பாலிமெஷ் போல்டர் கொண்டிருப்பதையும் fluid ப்ராப்பர்ட்டிகளையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த கேஸில் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டீஸ்-ஐ தவிர ras ப்ராப்பர்ட்டீஸ் மற்றும் டர்புலன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் என்று பெயரிடப்பட்ட மேலும் இரண்டு ஃபைல்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த இரண்டு ஃபைல்களை திறப்போம். டெர்மினலில் டைப் செய்க gedit ஸ்பேஸ் ras properties, பின் என்டரை அழுத்தவும். இதை கேப்சர் ஏரியாக்கு நான் இழுக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் செய்யவும். இந்த கேஸிற்கான ரெனால்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் மாடலை ras ப்ராப்பர்ட்டீஸ் கொண்டிருக்கிறது. அது k epsilon என வைக்கப்படுகிறது. இதை மூடவும்.
இப்போது கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க gedit ஸ்பேஸ் turbulence properties பின் என்டரை அழுத்தவும். ஸ்க்ரோல் டவுன் செய்யவும். இந்த கேஸிற்கான சிமுலேஷன் டைப் மாடல் RAS மாடல் என வைக்கப்படுகிறது. இதை மூடவும். இப்போது டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டீஸ் மாடலை திறப்போம். இதை செய்ய டெர்மினலில் டைப் செய்க gedit ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பின் என்டரை அழுத்தவும். இங்கு நாம் பயன்படுத்துகின்ற டிரான்ஸ்போர்ட் மாடல் நியூட்டனியன் மற்றும் விஸ்காசிட்டி 1e⁻⁴ என வைக்கப்படுகிறது. இதை மூடவும். இந்த கேஸில் நாம் ஜியோமெட்ரியை மாற்றவில்லை. அதனால் நாம் பாலிமெஷ் போல்டரினுள் சென்று blockmeshdict ஃபைலை பார்க்க வேண்டாம். அதை அப்படியே வைத்துவிடலாம். டெர்மினலில் டைப் செய்க cd ஸ்பேஸ் ... பின் என்டரை அழுத்தவும். சிஸ்டம் போல்டரினுள் எந்த மாற்றங்களும் இல்லாததனால் அதை முன்னிருப்பாக வைப்போம். நாம் இப்போது செட்டப்பை முடித்துவிட்டோம். நாம் ஜியோமெட்ரியை மெஷ் செய்யலாம். இதை செய்ய டெர்மினல் விண்டோவில் டைப் செய்க blockmesh பின் என்டரை அழுத்தவும். மெஷிங் முடிந்துவிட்டது. இப்போது நாம் சால்வரை ரன் செய்யலாம். இதை செய்ய டெர்மினலில் டைப் செய்க piece_foam பின் என்டரை அழுத்தவும். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐட்ரேஷன்களை டெர்மினல் விண்டோவில் காணலாம். ஐட்ரேஷன்கள் நிற்க சிறிது நேரம் எடுக்கலாம். டைம் ஸ்டெப்பின் முடிவில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐட்ரேஷன்கள் நின்றுவிடும். முடிவுகளை காண பாராவியூ விண்டோவை திறப்போம். இதை செய்ய டெர்மினலில் டைப் செய்க parafoam பின் என்டரை அழுத்தவும். இது பாராவியூ விண்டோவை திறக்கும். இடது பக்கத்தில் ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் மெனுவில் இருக்கும் அப்ளையை கிளிக் செய்யவும். நீங்கள் lid driven cavity ஜியோமெட்ரியை காணலாம். பொதுவான காட்சி சர்ஃபேஸ் plotகள் ஆகும். காலமில் டிஸ்ப்ளேயை சர்ஃபேஸுக்கு மாற்றி டிராப் டவுன் மெனுவில் சாலிட் கலரில் இருந்து Uக்கு மாற்றவும். வெலாசிட்டியின் இனிஷியல் கண்டிஷனை நீங்கள் காணலாம். இப்போது பாராவியூ விண்டோவின் முதலில் நீங்கள் VCR கண்ட்ரோலை காணலாம். பிளே பட்டனை கிளிக் செய்யவும். கேவிட்டியினுள் இருக்கும் ஃப்ளூயிடின் ஓட்டத்தை நீங்கள் காணலாம். பாராவியூ ஆக்டிவ் வேரியபிள் கண்ட்ரோல் மெனுவின் மேல் இடது பக்கத்தில் இருக்கும் கலர் லெஜெண்ட் மீதும் நீங்கள் டாகிள் செய்யலாம். அதை கிளிக் செய்யவும். நீங்கள் கலர் லெஜெண்டை காணலாம். இப்போது ஸ்ட்ரீம்லைன்களை காண பாராவியூ மெனு பாரின் முதலில் இருக்கும் ஃபில்டர்ஸ், காமன், ஸ்ட்ரீம் ட்ரேசர்ஸ்க்கு செல்லவும். அதை கிளிக் செய்யவும். ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் மெனுவின் இடது பக்கத்தில் அப்ளையை நீங்கள் காணலாம். அதை கிளிக் செய்யவும். lid driven cavityயின் நடுவில் ஸ்ட்ரீம்லைன்களை நீங்கள் காணலாம். ஸ்ட்ரீம்லைன்களை பார்க்க பயன்படுத்தப்படுகின்ற ஓரியன்டேஷனையும் நீங்கள் மாற்றலாம். இதை செய்ய ஸ்க்ரோல் டவுன் செய்யவும். C டைப்பை நீங்கள் காணலாம். இதை வலது பக்கத்திற்கு இடம் மாற்றுகிறேன். பாயிண்ட் சோர்ஸில் இருந்து லைன் சோர்ஸுக்கு மாற்றவும். X, Y மற்றும் Z ஆக்சிஸ்களை நீங்கள் காணலாம். நீங்கள் ஸ்ட்ரீம்லைன்களை காண விருப்பப்படுகின்ற இவற்றினுள் ஒரு ஆக்சிஸை தேர்ந்தெடுக்கவும். நான் Y ஆக்சிஸை தேர்ந்தெடுத்து அப்ளையை கிளிக் செய்கிறேன். Y ஆக்சிஸின் நெடுகிலும் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன்களை காணலாம். இவ்வாறே X ஆக்சிஸை தேர்ந்தெடுத்து X ஆக்சிஸின் நெடுகிலும் ஸ்ட்ரீம்லைன்களை நீங்கள் பிளாட் செய்யலாம். இப்போது இதை டெலீட் செய்யவும். பிளாட் ஓவர் லைனையும் பயன்படுத்தி X ஆக்சிஸ் மற்றும் Y ஆக்சிஸ் நெடுகிலும் வெலாசிட்டியை நீங்கள் பிளாட் செய்யலாம். இதை செய்ய ஃபில்டர்ஸ், டேட்டா அனாலிசிஸ், பிளாட் ஓவர் லைனுக்கு செல்லவும். டேட்டாவை .csv ஃபைல் என சேமிக்கவும். ஃபைல் மெனுவில் சேவ் டேட்டாவை கிளிக் செய்யவும். இந்த டேட்டாவை LibreOffice ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு பிளாட்டிங் சாஃப்ட்வேரிலும் நீங்கள் பிளாட் செய்யலாம். இப்போது ஸ்லைடுகளுக்கு நான் திரும்ப செல்கிறேன். கிடைத்த முடிவுகளை ரெனால்ட்ஸ் நம்பர் RE=10,000க்கு கியா et al. இன் முடிவுகளை பயன்படுத்தி வாலிடேட் செய்யலாம். இந்த டியூட்டோரியல் இவ்வளவுதான் கொண்டுள்ளது. சுருங்க சொல்ல நாம் கற்றது Turbulent flow in a lid driven cavity மற்றும் பாராவியூவில் plotting streamlines. இத்துடன் நாம் இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். பயிற்சியாக கேவிட்டியின் கிரிட் சைஸை மாற்றவும். அதை 100, 100, 1க்கு மாற்றி ஸ்ட்ரீம்லைன்களை பயன்படுத்தி முடிவுகளை பாராவியூவில் காணவும். இந்த URL இல் இருக்கும் வீடியோவை காணவும்.
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட URL இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. இதற்கு குரல் கொடுத்தது பத்மலோச்சனி. நன்றி.